உடல் உறுப்புகளுக்கு கூட பாதுகாப்பற்ற நிலையை ஏற்படுத்தியதுதான் திமுக அரசின் சாதனையா என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். சிறுநீரக கொள்ளை பதட்டம் தீரும் முன்பே கல்லீரல் திருட்டு என அன்புமணி குற்றச்சாட்டு கூறியுள்ளார். போதைப்பொருள் விற்பனை தொடங்கி உடல் உறுப்பு திருட்டு வரை அனைத்து சட்டவிரோத செயல்களில் திமுக அரசு ஊக்குவித்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறியுள்ளார். நாமக்கல்லில் சிறுநீரகங்களை திருட முடியாத நிலையில் கல்லீரல்களை திருடியுள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சக்திவேல், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் அஸ்வினி. சிறுநீரக கொள்ளை பதட்டம் தீரும் முன்பே கல்லீரல் திருட்டு உடல் உறுப்புகளுக்கு கூட பாதுகாப்பற்ற நிலையை ஏற்படுத்தியதுதான் திமுக அரசின் சாதனையா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களின் எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மட்டத்தில் பெருமளவில் சிறுநீரக கொள்ளை நடந்தால் மக்களிடம் ஏற்பட்ட அச்சமும் விலகுவதற்கு முன்பாகவே அதே மாவட்டத்தில் ஏழைகளை குறிவைத்து கல்லீரல் திருட்டும் நடைபெற்று வருவதாக வெளியே உள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்கின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் விற்பனையில் உறுப்பு, அதாவது மனித உடல் உறுப்பு திருட்டு வரை அனைத்து சட்டவிரோத செயல்களையும் திமுக அரசு ஊக்குவித்து வருவது கண்டிக்கத்தக்கது எனவும் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகரத்தைச் சேர்ந்த 37 வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் கந்துவட்டிக்கு கடன் வாங்கி கடனை அடைக்க முடியாமல் தடுமாறி வந்த நிலையில் ஒருவரை 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை அணுகிய தரகர்கள் அவரிடம் சிறுநீரகத்திற்கு விலை பேசியுள்ளார். அவரை சென்னையில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ஆய்வு செய்த போது அவரது சிறுநீரகத்தை மாற்ற முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் அவருக்கு மருத்துவ ஆய்வு செய்ய ஆன செலவுகளை தரும்படி அந்த பெண்ணை மிரட்டியதாக தரகர்கள் ஒரு கட்டத்தில் அவரது கல்லீரலை எடுத்துக்கொண்டு அதற்கு 4.5 லட்சம் மட்டுமே கொடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் இரத்த உறவு இல்லாதவர்களுக்கு உடல் உறுப்புகளை கொலையாக வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அனைத்தையும் விதிகளையும் மீறி நாமக்கல் மாவட்டத்தில் வறுமையில் வாடும் மக்களை மூளைச்சலவை செய்து அவர்களின் சிறுநீரகங்களை திருடியுள்ளனர். சிறுநீரகத்தை எடுக்க முடியாத நிலையில் கல்லீரலையும் திருடியுள்ளனர். அப்படியானால் தமிழ்நாட்டில் உடல் உறுப்பு வணிகம் எந்த அளவுக்கு வெளிப்படையாக நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ளலாம் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சிறுநீரகம், கல்லீரல் உள்ளிட்ட உடல் உறுப்புகளை கொள்ளையடித்த கும்பலை சேர்ந்த முக்கிய குற்றவாளிகள் எவரும் இன்னும் கைது செய்யப்படவில்லை. ஏமாற்றம் அழைத்து வரப்பட்ட ஏழை மக்களிடம் இருந்து சிறுநீரகங்களை பறித்து மற்றவர்களுக்கு பொருத்திய திருச்சி மருத்துவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.